என் செல்ல பிள்ளையே, உன்னை தேடி உன் கருப்பன் வந்திருக்கிறேன். நான் சொல்வதை முழுமையாக கேள் என் தங்கமே. என் செல்ல பிள்ளையே, தினம் ஒவ்வொரு பரீட்சை உன் மனமே நடத்துகின்றது. ஒவ்வொரு நாளும் ஒரு படிப்பை அது தருகின்றது. அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. நீ தாண்டி கடந்து வந்த நிமிடங்கள் உன்னுடைய மனதில் பக்குவத்தையும் உனக்கான பாதையையும் காண்பிக்கின்றது. ஒரு முறைக்கு இருமுறை விழலாம், ஆனால் எழுந்து நின்று விட்டால் உன்னை வீழ்த்த எவருமே இல்லை. எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாய் அமையும். கீழே விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே என் தங்கமே. உனக்கு தோள் கொடுத்து அரவணைக்க நான் இருக்கின்றேன் என் பிள்ளையே. 100 முறை நீ உடைந்து போனாலும் உன்னை 1000 முறை நான் உருவெடுக்க செய்வேன். அதற்கான வலிமையையும் அதற்கான நம்பிக்கையையும் நான் உனக்கு தருவேன் என் பிள்ளையே. உன்னுடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி உன்னுடைய வாழ்க்கையின் லட்சியங்களை நான் அடைய செய்வேன். சதா சர்வ காலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலைகளிலிருந்து உன்னால் வெளிவர முடியாமல் தவிக்கும் இந்த நிலைமையை பார்த்து என் நெஞ்சம் பதறுகிறது என் பிள்ளையே. நீயும் நான் கூறும் அறிவுரைகளின்படிதான் நடக்கின்றாய். அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனால் நடந்து முடிந்தவைகளை உன்னால் மறக்க முடியாமல் நித்தமும் நீ கண்ணீர் விடுவதை பார்க்க உன் அப்பா என்னால் முடியவில்லை. கூடாதது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து விட்டது. துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய். நீ வாழவே கூடாது என்று உன்னை எதிர்த்தவர்களின் எதிரில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ உண்மையில் கோழையை போன்று அழிகின்றாய். அழாதே என் பிள்ளையே, தைரியமாக இரு. உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் உணரும் காலத்தை நான் உருவாக்குவேன். நீ இழந்தது அனைத்தையும் வேறு வடிவில் உனக்கு வந்து சேர நான் அருளுவேன். அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு என் அப்பாவே துணை என்று இந்நிலை இறங்கினாலும் என் அப்பா இருக்கிறார் என்று ஒவ்வொரு கணமும் கூறுகின்றாயே. உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என் பிள்ளையே? நீ பார்த்து கொண்டே இரு. உனக்கு கஷ்டங்களை ஏற்படுத்தியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுர உச்சியில் நான் அமர வைக்கப் போகிறேன். உன் குழந்தைகளால் உன்னை மேன்மையடைய செய்கின்றேன். என்னை நம்பு என் பிள்ளையே, இது என்னுடைய சத்திய வாக்கு. எல்லாவற்றையும் உன் மனதின் அடியில் புதைத்து வைராகியத்துடன் வலம் வா. நீ இந்த கருப்பனின் பிள்ளை. உன்னை அசைத்து பார்க்க எவராலும் முடியாது. உன்னை அசைத்து பார்க்க நினைத்தவர்களை நான் அசைத்து பார்ப்பேன் என்று நம்பிக்கையோடு இரு. நீ வேண்டியது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் வியக்கும் வண்ணம் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன். இறைவனிடம் நீ பேசும் வார்த்தைகள் மிகவும் வலிமையானவை. என்னிடம் நீ தினமும் பேசு என் பிள்ளையே. நீ கேட்கும் ஒவ்வொன்றையும் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கு எது தேவையோ அதை நிச்சயமாக நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன். நீ பலரின் மீது அன்பு வைத்து அந்த அன்பிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய். கடந்த காலங்களை பற்றி நினைத்து அடிக்கடி மற்றவர்கள் மீது நீ கோபப்படுகிறாய். என் தங்கமே, உன்னில் இருக்கும் கோபமும் வெறுப்பும் வேண்டா வார்த்தைகளும் எதிர்மறையான சிந்தனைகளும் எதிர்மறையான பேச்சுகளையும் என்ற எல்லாவற்றையும் நீ இப்பொழுது இழக்கப் போகிறாய். உன்னுள் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான பேச்சுகள், மற்றவர்கள் மீது முழுமையான அன்பு செலுத்துதல், சந்தோஷம், மகிழ்ச்சி என அனைத்தையும் பெறப்போகிறாய். நீ கடந்து வந்த காலங்களை நீ மறக்கப் போகிறாய். நிகழ்காலமும் எதிர்காலமும் உனக்கு பொன்னான காலமாக மாறப்போகிறது. இனி உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி அமையப் போகிறது. ஒவ்வொரு நாள் இரவிலும் பல சுமைகளை நீ மனதில் சுமந்து கொண்டு பல கஷ்டங்களை மனதில் வைத்துக்கொண்டு கண்ணீரோடு உறங்கி போகிறாய். தினமும் உன்னுடைய கண்ணீரை பார்க்கும் பொழுது உன் அப்பாவின் நெஞ்சம் வலிக்கிறது என் பிள்ளையே. உன் கண்ணீரை துடைத்துக்கொள் என் பிள்ளையே. உன் கண்ணீருக்கான பதில் உனக்கு கிடைக்க போகிறது.
நீ சில சமயங்களில் பல்வேறு விதமாக யோசிக்கின்றாய். பொறுக்க முடியாத யோசனைகளும் அதையொட்டி உன் மனதில் எழுகின்ற கோணலான சிந்தனைகளும் உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கும் எண்ணமும் என்னை மன வருத்தம் அடைய செய்கின்றது என் பிள்ளையே. உனது துக்க குப்பைகளை மூட்டை கட்டி தூர போட்டுவிடு. எனது பாதங்களை வந்து பற்றிக்கொள் என் பிள்ளையே. நான் அனைவருக்கும் காவல் தெய்வம் என்பதையும் ஒரே ஒரு முறை கூவி அழைத்தாலும் ஓடி வந்து உங்கள் கஷ்டங்களை காணாமல் போகச் செய்வேன் என்பதையும் மறந்து விடாதே என் பிள்ளையே. எனக்கு என்ன தேவை என்பதை நான் முற்றிலும் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறேன். உன்னை துன்பச் சேற்றில் மூழ்கிவிட ஒரு நாளும் நான் சம்மதிக்க மாட்டேன் என் பிள்ளையே. உனது துக்கம் நிச்சயமாக மகிழ்ச்சியாக மாறும். உன்னுடைய வாழ்க்கை சீர்படும் காலம் நிச்சயம் வரும். இதற்கு முன்னால் நீ கடினமாக கடந்து வந்த பாதைகளை சற்று நிமிர்ந்து பார். அதிலிருந்தெல்லாம் உன்னை தூக்கி சுமந்து வந்து காப்பாற்றியோன் நான். இனியும் அப்படியே நான் உன்னை காப்பாற்றுவேன் என் தங்கமே. உனக்கு சோதனையாக தெரிகின்ற இந்த காலத்தை மனதில் வைத்துக் கொள்ளாதே. வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே. மனம் புண்ணாகி போனதே என்று வருந்தாதே. என்னுடைய கரங்களால் உன்னை வருடி கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் இருக்கின்றேன். மிக விரைவில் உனக்கு பொன்னான காலம் உனக்கு வந்து கொண்டே இருக்கின்றது என் பிள்ளையே. இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை. கடந்து முடிந்ததை நினைத்து வருந்தாதே. நீ நல்லதே நினை, நல்லதே பேசு. நீ எதை அதிகமாக பேசிக் கொண்டிருக்கின்றாயோ அதுவே நடக்கும். உன்னுடைய லட்சியத்தை அடைய நீ எடுக்கும் முயற்சி மகத்தான வெற்றி பெறும். இந்த அப்பாவின் ஆசி எப்பொழுதும் உனக்கு இருக்கும். இதனால் நீ தொட்ட இடமெல்லாம் உனக்கு துலங்கும். உன்னுடைய தாயும் நானே, உன்னுடைய தகப்பனும் நானே. உனக்கு முதலும் நானே, உனக்கு முடிவும் நானே. கனவிலும் நானே, உன்னுடைய கண் விழிகளிலும் நானே. உன் உலகமாகவே உன் அப்பா நான் இருப்பேன் என் தங்கமே. உனக்கு வரும் அத்தனை கஷ்டங்களையும் தூக்கி தூர எறிந்துவிடு. உன்னிடம் ஏதாவது ஒரு பிழை இருந்தால் கூட அதை மாற்றி அமைக்க வேண்டியதும் நான் தான். அதனால் என்னுடைய பிள்ளையை எனக்கு எப்படி பிடிக்காமல் போகும்? என்னை உயிராய் நினைத்து உலகமாய் நம்பும் என் பிள்ளைகளுக்கு அப்பாவாக என்றும் நான் துணையிருப்பேன் என் பிள்ளையே. உன்னுடைய வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் நிச்சயம் முடிவு கிடைக்கும் என் பிள்ளையே. மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளது. நான் என்ன செய்ய போகிறோம் என்று கலங்குகின்றாய். விரைவில் மாறுதல் ஏற்பட்டு உன் மனம் தெளிவு பெறும் என் தங்கமே. 1000 உறவுகள் உன்னை வெறுத்தாலும் என்னுடைய அரவணைப்பு மட்டுமே உனக்கு போதும் என் பிள்ளையே. உன்னுடைய ஆயுளை அழகாக கழித்திடுவாய். யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு என் பிள்ளையே. ஏனெனில் உன்னுடைய வெறுப்பிற்கு முதலில் பலியாவது நீதான். நேர்மறையாக யோசி, நேர்மறையாக அனைத்தும் நடக்கும். நல்லதே நினை, நல்லதே செய், உனக்கும் நல்லதாகவே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க வளமுடன்.